அன்பானவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பேர் தாம் ஈசான். நான் ஒரு மலேசியன் சைனீஸ். ஆனால் எனக்கு தமிழில் பேச தெரியும். சுமாராக பேசுவேன். உங்கள் மத்தியில் இன்று நான் தமிழில் பேச நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் பற்றி நான் பேச விரும்புகிறேன். நடந்த சம்பவங்கள், நடந்த விசேஷமான காரியங்கள், மறக்க முடியாத காரியங்கள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். சிறு வயதில் நான் ஒரு எஸ்டேட்டில் இருந்தேன். அது ரப்பர் தோட்டம் என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் வாலிபர்களுக்கு ரப்பர் தோட்டம் என்றால் தெரியாது. படத்தில் பார்த்துருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் நான் குடியிருந்த அந்த ரப்பர் தோட்டம் ஒரு ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம். அங்கே என்னுடைய பெற்றோர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய நண்பர்களெல்லாம் இந்தியர்கள், தமிழர்கள். ஆகவே நான் அவங்க கூட இருந்து அந்த மொழியை நான் கற்றுக்கொண்டேன். இயற்கையாக நான் கற்றுக்கொண்டேன். ரொம்ப நேச்சுரலாக என்னை அறியாமலே நான் தமிழை கற்றுக்கொண்டேன் சிறு வயதில். ஆகவே என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப ஏழையான குடும்பம். நான் ஒரு 4 வயசில் இருக்கும்போது என்னுடைய அப்பா இறந்து விட்டார். அப்போ அந்த நிலையில், ரொம்ப கஷ்டமான நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். என்னுடைய அப்பாவை நான் சரியாக பார்த்ததில்லை. காரணம், அப்பொழுது எனக்கு வயசு 4 தான். ஒரு அப்பாவின் அன்பு, அவருடைய பாசம் என்னவென்றால் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது என்னுடைய தாய் தான். அவங்க தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இதுவரை. ஆகவே என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் தமிழை கொஞ்சம் படிக்க நான் கற்றுக்கொண்டேன். நான் தமிழ் ஸ்கூல் போனதில்லை, படிக்க தெரியாது. ஆனால் என் நண்பர்கள் என்னையை கற்றுக் கொடுத்தார்கள். ஆ ஆ இ உ என்று கூட்டி படித்து இப்பொழுது என்னால் தமிழை ஓரளவுக்கு, சிறிய அளவுக்கு நான் என்னால் படிக்க முடியுது. அந்த காலத்தில் இருந்த இடமும் இப்போ எல்லாமே மறைந்து விட்டன. அந்த இடமெல்லாம் இப்பொழுது புது வீடு, புது கட்டணம், புது ஃபேக்டரிகள் கட்டியிருக்காங்க. ஆனால் கால ஓட்டத்தில் இந்த நாட்டின் வளர்ச்சினால் தடுக்க முடியாது. இது ஒரு வளர்ச்சி, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். நான் ஒரு 16 வயசில் நான் அந்த தோட்டத்தை விட்டு நான் கோலாலம்பூருக்கு வந்துவிட்டேன். அங்கே என் படிப்பை முடிச்சுட்டு கேரளுக்கு வேலை செய்ய வந்தேன். பல வருடங்கள் நான் தமிழில் பேசவில்லை. ஆகவே இந்த மொழியை பேசாதனால நான் மறந்துட்டேன். இந்த மொழியை மறந்தாச்சுன்னு சொல்லலாம். ஒரு மொழியை நீ பல வருஷமாக பேசாமல் இருந்தால் அந்த மொழியை ரொம்ப சுலபமாக நீங்கள் மறந்துடலாம். அதே மாதிரி நான் அந்த மொழியை மறந்துட்டேன். காரணம், நான் என்னுடைய நண்பர்கள்லாம் சைனீஸில் பேசுவோம், தமிழில் பேசுவோம். அப்புறம் சில சமயத்தில் தமிழில் பேசினாலும் அவங்க ஆங்கிலத்தில் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் தமிழே பேசலை. அப்போ நான் அந்த சிந்தனை எனக்கு வந்தது. இந்த மாதிரி நான் கற்றுக்கொண்டேனே, நான் மறந்து விட்டேனே இந்த மொழியை மறுபடியும் இதை கற்றுக்கொள்ள எனக்கு ஒரு பாரம் வந்தது, ஒரு ஆசை வந்தது. ஆகவே நான் முயற்சி செய்து நான் தமிழ் கற்றுக்கொள்ள நான் இந்த தமிழ் வேதாங்கம், மலேசியா வேதாங்கம் கல்லூரி என்ற ஒரு காலேஜ், அங்கே நான் படிக்க போனேன் தமிழை. ஆனால் நான் சொன்னது நாங்கள் அவர்கிட்ட சொன்னது நான் ஆடிட் தான் நான் படிக்க தான் வந்திருக்கேன். நான் பாடம்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் ஃபீ மட்டும் கட்டிடுவேன். அந்த மாதிரி முடியுமா? அவங்க சரி, நீங்கள் வரலாம், படிக்கலாம், பாடம் செய்ய தேவையில்லை. ஓகே. அப்போ நான் அந்த பள்ளியில் சேர்ந்து நான் தமிழை மறுபடியும் கற்றுக்கொண்டேன். முதல் நாள் நான் அங்கே இருக்கும்போது அங்கே உள்ள மாணவர்கள் நான் லெக்சரர் என்னை என்ன சப்ஜெக்ட் கற்றுக்கொள்ள
வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்கள் போல தான் படிக்க வந்திருக்கேன், நான் வந்து ஒரு டீச்சர் கிடையாது இந்த மாதிரி சொன்னேன். அப்போ இந்த அங்கே படித்ததுனால என்னால் தமிழை ஒரு அளவுக்கு என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது. இது போன்ற வீடியோவை நான் இன்னும் செய்யலாம் என்று ஒரு ஆசை எனக்கு. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால், ஃபாலோ பண்ணால் எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். இந்த வீடியோவை நாம் இத்துடன் முடித்து கொள்வோம். ஆனால் நான் போகும் முன்னே நான் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என்னையே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். என் ஆத்மாவை தேர்த்தி தம்முடைய நாமத்தின் மித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவன் என் கூட இருக்கிறார், தம்முடைய கோலமும் தம்முடைய தடியும் என்னையே தேர்த்தும். ஆமென். நன்றி.